வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதி என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தலில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது சில இடங்களில் மோதல்கள் ஏற்பட்டன. இருப்பினும் எந்தவித பெரிய அசம்பாவிதமும் இன்றி இருகட்ட வாக்குப்பதிவும் நிறைவடைந்தது. மொத்தம் 294 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அதே நாள் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள சீல் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அறைகளில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன. அந்த அறைகளுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழலில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இல்லாத நேரத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் இணைந்து பாஜகவினர் வாக்குப்பெட்டிகளை திறக்க முயற்சி செய்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் வகையில் கொல்கத்தாவில் உள்ள பாதுகாப்பு அறைக்குள் இருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படும் சிசிடிவி காட்சியை திரிணாமுல் காங்கிரஸ் சமூக ஊடகங்களில் பகிர்ந்தது. அந்த காட்சியில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இல்லாத நிலையில் வாக்குப்பெட்டிகள் திறக்கப்பட்டதாக டிஎம்சி கூறுகிறது. இதைத் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களான சசி பாஞ்சா மற்றும் குணால் கோஷ் உள்ளிட்டோர் கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி உட்புற அரங்க மைதானம் அருகே உள்ள பாதுகாப்பு அறைக்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் திரிணாமுல் காங்கிரசின் இந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரி இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் சமூக வலைதளங்களில் பரவும் காணொளி தொடர்பாக குதிராம் அனுசிலன் கேந்திராவுக்குள் 7 குளிரூட்டப்பட்ட பாதுகாப்பு அறைகள் உள்ளன. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் அவை அனைத்தும் முறையாக மூடப்பட்டு முத்திரையிடப்பட்டன. கடைசி அறை காலை சுமார் 5:15 மணியளவில் மூடப்பட்டது. இவிஎம்கள் உள்ள அனைத்து அறைகளும் பத்திரமாக பூட்டப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளன. அதே வளாகத்தில் தபால் வாக்குகளுக்கென தனி பாதுகாப்பு அறை உள்ளது. அங்கு தொகுதி வாரியாக தபால் வாக்கு சீட்டுகள் பிரிக்கப்படும் வழக்கமான நடைமுறைதான் நடைபெற்றது. இந்த செயல்முறை மூடப்பட்ட இவிஎம் அறைகளுக்கு வெளியே மாலை 4 மணி முதல் நடைபெற்றது. இது திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சசி பாஞ்சா, குணால் கோஷ் உள்ளிட்டோருக்கு முறையாக காண்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சர்ச்சைக்கிடையே 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பாக தென் 24 பர்கானா மாவட்டத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு மே 2ஆம் தேதி நடைபெற்றது. மொத்தம் 294 தொகுதிகளுக்கான முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.